என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறேன் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். குறிப்பாக வாலிப நெஞ்சங்களுக்குத்தான் என்னுடைய படைப்புகளை பெரும்பாலானதாய் உருவாக்கி வருகிறேன். அவர்களுக்குத்தான் கொள்கையும் வேண்டும். அந்த கொள்கையை உருவாக்குவதற்கு அவர்களுக்குள் கனவும் உதிக்க வேண்டும். அந்த கனவை நனவாக்க அவர்கள் கடுமையாய் போராட வேண்டும். காரணம், கனவு என்பது யதார்த்தமாய் எல்லோரும் காணக்கூடியதுதான். என்றாலும் கனவு என்பதை நனவாக்க வேண்டும். அதை நனவாக்க மனதில் கொள்கையாய் அந்த கனவு உதிக்க வேண்டும். அதை வலியுறுத்திதான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறேன். கனவுகளை பற்றி நம் முன்னோர்களும் அறிஞர்களும் நிறைய சமூகத்தோடு பகிர்ந்து சென்று இருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு தெரிந்தவைகளை, கனவை எப்படி உன்னை வழிநடத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறேன் இந்த கவிதையில். இந்த கவிதையின் தலைப்பு உன் கனவையும் நனவாக்கு. இந்த கவிதையின் தலைப்பு உன் கனவையும் நனவாக்கு. கனவு என்பது கொள்கைக்கு வழிகாட்டும் நிலவு. அதை ஒத்து இருக்கட்டும் உனது நினைவு. வாலிபனே, கனவு என்பது உன் கொள்கைக்கு வழிகாட்டும் நிலவு. அதை ஒத்தே இருக்கட்டும் உனது நினைவு. செயலே இதற்கான உறவு. இனி செயலில் காட்டு துணிவு. வாலிபனே, செயலே கொள்கைக்கான கனவுக்கான உறவு. இனி செயலில் காட்டு துணிவு. கனவு என்பது கொள்கையை தூண்ட வேண்டும். அந்த கொள்கைக்கும் வரையறை வேண்டும். கனவு என்பது உன் கொள்கையை தூண்ட வேண்டும். என்றாலும் அந்த கொள்கைக்கும் வரையறை வேண்டும். வரையறையற்ற கொள்கை உருவாக்கும் பயனற்ற போக்கை. வரையறையற்ற கொள்கை அது உருவாக்கும் பயனற்ற போக்கை. வாழ்க்கைக்கும் வரையறை வேண்டும். வரையறையற்ற வாழ்க்கை எல்லை மீறும். எந்த வாழ்க்கைக்கும் வரையறை வேண்டும். வரையறையற்ற வாழ்க்கை எல்லை மீறும். அதுவே தொல்லையாய் மாறும். இதை இளைய தலைமுறை உணர்ந்தாக வேண்டும். அதுவே எதிர்காலங்களில் தொல்லையாய் மாறும். இதை இளைய சமூகம் உணர்ந்தாக வேண்டும். தனக்கான கனவை காணாத மனம் அது இருட்டறைக்கு சமம். தனக்கான கனவை காணாத மனம் அது இருட்டறைக்கு சமம். கனவு காணும் மனம் அது வலிமை பெறும் தினம். கனவு காணும் மனம் அதுதான் வலிமை பெறும் தினம். வலிமை இல்லாத எதுவும் வாழ்வில் தோற்றுத்தான் போகும். வாலிப நெஞ்சங்களே, வலிமையை இழந்து விடாதீர்கள்.
வழி மாறி சென்று விடாதீர்கள். காரணம், வலிமை இல்லாத எதுவும் வாழ்வில் தோற்றுத்தான் போகும். இனி வலிமையையும் உள்ளத்தில் உருவாக்குங்கள். உன் கனவையும் நனவாக்குங்கள். இனி வலிமையையும் உள்ளத்தில் உருவாக்கு வாலிபனே. உன் கனவையும் நனவாக்கு. கனவு, கொள்கை இவைகள் யாவும் நினைவில் மட்டும் இருந்துவிட்டால் அது எப்படி சாதனையாகும்? வாலிபர்களே, கனவு காணுங்கள். ஆனால் அந்த கனவை நனவாக்க உறக்கத்திலும் அதற்கான திட்டங்களை தீட்டுங்கள். எளிதில் கிடைத்து விடாது வெற்றிகள். கனவு காண்பது இயல்பான நிகழ்வாய் இருந்த போதிலும் அந்த கனவு என்பதும் நேர்மையாய் வரையறைக்குள் இருக்க வேண்டும். அந்த வரையறையோடு அந்த கனவை நனவாக்க முயலுங்கள். அந்த முயற்சியின் பொருட்டு கனவுகள் நனவாகும். முயற்சிக்காமல் எதுதான் இங்கு நினைவாகும், கனவாகும், நிகழ்வாகும்? எனவே இளைஞர்களே, உங்களுடைய எழுச்சியை நீங்கள்தான், எண்ணங்களை நீங்கள்தான் தட்டி எழுப்ப வேண்டும். அதை நேர்வழியிலும் செலுத்தியாக வேண்டும். நேர்மைக்கு உட்படும் எதுவும் வெற்றி பெற தாமதமாக கூடும். ஆனால் நேர்மை என்பது கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும் என்பதை மனதில் கொண்டு நல்ல கனவுகளை காணுங்கள். கெட்ட சிந்தனைகளை விலக்குங்கள். எதிர்காலங்களில் நீங்களும் போற்றப்படுவீர்கள் என்பதை இந்த கவிதையின் மூலம் உங்களுக்கு சுட்டி காட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.